ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேண்டிங் பேஜ், அதாவது டிரான்சாக்ஷன் கிரியேஷனை பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில உங்களுக்கு டேஷ்போர்ட் இருக்கும், இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இருக்கும் ஆஸ் அ ஜென்ரல். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். பட் பேசிக்லி எனக்கு இந்த இன்வாய்ஸ் ஆர் பேமெண்ட் ஆப்ஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு ரோலை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ என்ன ரோல் வந்துட்டு இந்த யூசருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இன்வாய்ஸ் சூப்பர் யூசர். ஓகே. ஸோ இந்த சூப்பர்வைசர் ரோல் இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த ஸ்க்ரீன் பார்க்க முடியும். பட் இன்கேஸ் இந்த ரோல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பேபிள் மாடியூலோட ஆக்சஸே இருக்காது. ஓகே. ஸோ இது வந்துட்டு இன்வாய்ஸ் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு பீரியட் அண்ட் அதர் திங்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு ரோல் இருக்குது இதுக்கு பேபிள்ஸ்க்கே. அக்கௌண்ட்ஸ் பேபிள் இன்வாய்ஸ் மேனேஜர். ஓகே. பேபிள் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ் பேபிள் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும். ஐ திங்க் அதுதான் ரோல் நேமா. Exactly. I think accounts payable manager நினைக்கிறேன். Just to cross check. Accounts payable manager. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேஷனுக்கு உள்ள ரோல். இது வந்துட்டு உங்களுக்கு பீரியட் க்ளோஷர் அண்ட் அதர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் இன்வாய்ஸ் கிரியேஷன் கூட உங்களுக்கு இதில் வரும். ஐ திங்க் பேமெண்ட் கிரியேஷன் உங்களுக்கு இதில் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான். ஸோ இது வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பேபிள் பேமெண்ட் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு இன்னொரு ரோல் இருக்கும். ஸோ அது வந்துட்டு பேமெண்ட் கிரியேஷன் அண்ட் பிபிஆர்லாம் ரன் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்கு உள்ள ரோல் தான் இது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏடிஎஃப்டி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த ஏடிஎஃப்டி வந்துட்டு ஈக்குவலன் டு இது உங்களுக்கு இபிஎஸ்ல எக்ஸல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, வெப் ஐடின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த. ஓகே. ஸோ இப்போ இது நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸோ மேனுவல் இன்வாய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, கிரியேட் இன்வாய்ஸு. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆஸ் இட் இஸ் சேம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பட் இதில் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் லாகின் பண்ணணும். அதாவது உங்களோட யூசர் நேம் அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட் இது கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டு இதெல்லாமே பாப்புலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே. இது வந்து கிரியேட் இன்வாய்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட் இல்லையா? ஆமாம், கிரியேட் இன்வாய்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட்டில். ஆனால் இன்னும் எனக்கு ஸ்ப்ரெட்ஷீட் லோட் ஆகலை. நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஓகே, ஒரு நிமிஷம் இந்த ரீஷேர் பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்களா? இப்போ தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் ஷீட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளி ஒரு சில ஹிடன் காலம்ஸ் கூட இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஷீட்டை கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்புட்ஸ் வந்துட்டு என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் திங், ஸோ நான் 2 கேஸும் சொல்லிடுறேன். ஒரு இன்வாய்ஸில் ஒரு லைன் இருக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன், அதே இதில் மல்டிபிள் லைன்ஸ் இருக்கிறதும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் இதில் எது எடுத்துக்கிறேன்னா யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட். ஸோ லெட்ஸ் சே இன்வாய்ஸ் நம்பர் 78/1/.
USD and USD. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாஸ்டர் கிளாஸ். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎஃப்டிஐக்கும் எஃபிடிஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ எஃபிடிஐயில் வந்துட்டு இந்த மாதிரி லிங்க் எதுவுமே இருக்காது. அதாவது இது எதனால நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா இது வந்துட்டு கனெக்டட் வித் தி அப்ளிகேஷன். ஸோ அதனால் சப்ளையர் மாஸ்டர் சிஸ்டமில் என்னென்ன சப்ளைஸ் இருக்குங்கிறத நீங்கள் இதில் வியூ பண்ணிக்கலாம். பட் இங்கே எஃபிடிஐயில் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் இருக்காது. ஸோ நீங்கள் மேனுவலாக ஒன்று ஒன்றா நீங்கள் தான் கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் டிரான்சாக்ஷன்ஸ். லெட்ஸே இன்னொரு அப்ளிகேஷனில் பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு இதுலேயே பண்ணுறோம். லெட்ஸே ஒரு அமேசானில் ஒரு ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபைல் எல்லாமே அமேசான் நமக்கு கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த எக்ஸல் ஃபைலை வந்துட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி தூக்கி போடுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு சப்ளை இருக்கா இல்லையா எல்லாமே இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் அங்கே நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா அங்கே தான் எக்ஸாக்டாக நம்ம போடணும். இப்போ லெட்ஸே சப்ளையர் ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் இருக்குன்னா இது ஏபிசி ப்ரைவேட் லிமிட்டடா இல்லை ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் டாட்டா கமாவா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்ம கொடுத்தோம்னா தான் லோட் ஆகும். இது எஃபிடிஐ பொறுத்த வரைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரியும். ஓகே, உங்களுக்கு இன்னும் ஐ திங்க் இது உங்களுக்கு விசிபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இல்லை விசிபிள் ஆகுது. ஓகே, அதான் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸே நான் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ கொடுக்குறேன். ஏ கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் இது எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு சிலது தான் உங்களுக்கு இருக்காது. மாஸ்டர் டேட்டா என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேமெண்ட் டேர்ம்ஸ், பேமெண்ட் மெத்தடு, சப்ளையர் சைட்டு அண்ட் சப்ளையரோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெடர் லெவல் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களோட பிஸ்னஸ் யூனிட், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் கரன்சி, டேட்டு, இன்வாய்ஸ் நம்பர், சப்ளை டீட்டெயில்ஸ். ஸோ இது கொடுத்துட்டு ஆப்ஷனலி நீங்கள் ஹெடர் லெவல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், நரேஷன் இருந்ததுன்னா. இல்லை அப்படின்னா இதை பிளாங்காக விட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் லெவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறையா ஃபீல்ட்ஸ் ஹைடாக இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அன்ஹைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட வரும். ஓகே, ஸோ இதில் லைன் 1ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதில் அமௌண்ட் 1000 அப்படின்னா 1000ன்னு சொல்லிட்டு போட்டு, ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டு அதாவது லைன் 1 லைன் 2 இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் ஹெடர் கூட மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேலிடேஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் ஏதாச்சும் இருந்தது இந்த இன்வாய்ஸ்க்கு அப்படின்னா அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ சிமிலர்லி இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் எதுவும் க்ரியேட் பண்ணலங்கிறனால இருக்காது. ஸோ ப்ராப்ளி இந்த என்டிட்டிக்கு ஆர் இந்த சப்ளையருக்கு ஸோ இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் டபுள் கிளிக் பண்ணி அந்த சப்ளையரோட பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் எல்லாமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் அகைன் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூ மாதிரி வரும். ஸோ இதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு ரெடி ஃபார் அப்லோடு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு வாட்டர் யூசேஜ் எக்ஸ்பென்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் சேவ் அண்ட் சப்மிட் இன்வாய்ஸ் இம்போர்ட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு இங்கே ஒன்று ரோ இன்சர்ட்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா இந்த லெவலில் நமக்கு இஷ்யூ இல்லை அப்படிங்கிறது தான் மீனிங்.
பிகாஸ் இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த டைப் வந்துட்டு ஐட்டம் கொடுக்கணும், பட் இதில் நான் பிளாங்காக வச்சுருக்கேன் அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு எனக்கு இம்போர்ட் ஆகாது, இந்த லெவல்லே எனக்கு ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பேராமீட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் இந்த பிஸ்னஸ் யூனிட் தான் அப்படின்னா ஸோ ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு இது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஃபில்ட்ரேஷன் தான். இப்போது இதில் நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு லுக்ஸ் ஃபார் ஆல் தி இது எல்லா இதுவுமே செக் பண்ணும். ஓகே, பட் ஸ்டில் இட் இஸ் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இது ஒரு ஸ்கெடியூல் ப்ராசஸ், அதாவது கன்கரண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ இப்போது அந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ நான் அப்ளிகேஷனுக்கு திருப்பி ஸ்விட்ச் பண்ணுறேன். இப்போ இதில் போயிட்டு டூல்ஸில் போனோம் அப்படின்னா ஸ்கெடியூல் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த இம்போர்ட் ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ அடுத்தது இந்த இன்வாய்ஸஸில் போனோம் அப்படின்னா இதில் மேனேஜ் இன்வாய்ஸஸ். ஸோ ஜஸ்ட் இந்த இன்வாய்ஸ் நம்பர் காப்பி பண்ணி, அதாவது நம்ம அந்த எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் காப்பி பண்ணி இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு அவைலபிள். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண இன்வாய்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இம்போர்ட் ஆகிடும். பட் டிஃபால்ட் உங்களுக்கு இது நெவர் வேலிடேட்டடில் தான் இருக்கும், ஆர் நாட் வேலிடேட்டட் இதில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்தராக அக்கௌண்ட்ஸ் டீம் இதை செக் பண்ணிவிட்டு அவங்க வேலிடேஷன் அந்த அக்கௌண்டிங் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக அவங்க வேலிடேட் அண்ட் கிரியேட் அக்கௌண்டிங் ரன் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைன் இருந்தது அப்படின்னா, ஓகே, ஸோ இதுலேயே உங்களுக்கு 2 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சேம் தான், ஆஸ் இட் இஸ் சேம் ப்ராசஸ் தான். ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லைனை வந்துட்டு எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணி கொடுக்குறீங்கிறது தான். ஸோ மற்றபடி டேட்டா ஃபில் பண்ணுறது எல்லாமே சேம் ஆஸ் இட் இஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு எக்ஸல் ஷீட் வந்துட்டு ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறேன். So again same option, create invoice from spreadsheet. Probably screen share பண்ணேன்.
ஸோ ஐடியலி நமக்கு வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் இந்த கேஸில் சேம் டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு ரெண்டுக்குமே போட்டிருக்கோம். ஸோ 2 லைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈச் $1000. ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லைன் 2 அந்த ஹெட்டர் ஐடென்டிஃபையர் இருக்கு இல்லையா, இதில் லைன் 2 கொடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் வந்துட்டு சிஸ்டம் கிரியேட் பண்ணிடும். ஸோ அதனால இந்த லைன் பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு மாற்றணும். ஸோ 1ன்னு மாற்றணும் அப்படின்னா இந்த லைன் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு இன்வாய்ஸ் பட் உங்களுக்கு 2 லைன். ஸோ அதுதான் வந்துட்டு மீனிங். ஓகே, ஸோ இது தவிர உங்களுக்கு ப்ரைமரி வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்போர்ட்டிங் தி டேட்டா. ஓகே, ஸோ சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் பேராமீட்டர்ஸ் கேட்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்து இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐ திங்க் ஒன் ஃப்ரீ. இது இந்த இஷ்யூ எதனால் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே கொடுக்காம லைனில் கொடுத்தனால வரும். நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு புது எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா காப்பி பண்ணிக்கலாம். பட் இந்த ஷீட் லோட் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனே நமக்கு ஃப்ரீஸ் ஆகிடும் ஃபர்ஸ்ட்லி. ஸோ அது சேம் எரர் தான் சொல்லும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஹெட்டரில் கொடுத்துட்டு அங்கே கொடுக்கணும். ஸோ அதான் thing.
ஓகே. ஸோ இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த ஹெடர் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைன் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணோம்னா இந்த இஷ்யூ வர்றதில்ல. பட் ஹெடர் ஆர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி இஷ்யூ வருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணுங்கிற மாதிரி. ஓகே. ஸோ அது ஜஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இதுதான். ஓகே. ஸோ சப்மிட் கொடுத்தோன்னா நமக்கு இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். இப்போ சேம் லைன்லயே டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணனாலும் அதுவும் இதே மாதிரி ஆமாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து மாத்திக்கணும். லைன் மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கணும். அந்த கேஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸே உங்களுக்கு ஒரு லைன்லேயே 2 டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே லைனில் வந்துட்டு 1 and 1 கொடுத்துட்டு நீங்கள் இதில் போயிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் வந்துட்டு 1 2ன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண இன்வாய்ஸு. ஸோ இன்வாய்ஸ் 1க்கு ஒரே ஒரு லைன் வச்சு கொடுத்துருந்தோம், இதில் 2 லைன் வச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் 1000, லைன் 2 இதுன்னு சொல்கிறது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே எக்ஸ்பென்ஸ் கோட் யூஸ் பண்ணனால இது வருது. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது மாறிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎஃப்டிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு எஃபிடிஐ. ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குங்களா? ஓகே. இப்போ இதுல வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம், கிரெடிட் மெமோ எது ஒண்ணா பண்ணலாம் இல்லையா? டெபிட் மெமோ, எனி டைப் ஆஃப் இன்வாய்ஸ். ஆமாம், எனி டைப் ஆஃப் இன்வாய்ஸ், சேம் ஃபார்மேட். ஸோ அது என்னன்னா நீங்கள் சரி ஓகே இதில் இதுக்கு உங்களுக்கு காமிச்சிருங்க. ஸோ அது என்னன்னா உங்களுக்கு இந்த டைப் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ நம்ம செலக்ட் பண்ணது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு கிரெடிட் மெமோ ஆர் டெபிட் மெமோ கூட இருக்கும் அதில். ஓகே. ஸோ ப்ரீபேமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எய்தர் மேனுவல் ஆர் அந்த எஃபிடின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்மேட் சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் பண்ணலாம். பட் இதில் வந்துட்டு உங்களால் ப்ரீபேமெண்ட் மட்டும் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ப்ரீபேமெண்ட் வந்துட்டு ஐடியலி நமக்கு இந்த பல்க் வந்துட்டு நமக்கு வராது இல்லையா. ஸோ அட்வான்ஸ் ஒரு சில வெண்டர்ஸ் தான் நம்ம கொடுப்போம். ஸோ ஃபார் தட் ரீசன் ஆரக்கிள் வந்துட்டு இது கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ மட்டும்தான் டு அடிஷன் டு இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீபேமெண்ட் ஸ்டில் இட் வில் பி மேனுவல் தான். இல்லை அப்படின்னா நம்ம அந்த எஃபிடிஐ தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபிடிஐ இன்வாய்ஸ் ஃபார்மேட் தான். ஓகே. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பேபிள் இன்வாய்ஸ் எஃபிடிஐன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அது ஜஸ்ட் கூகுளில் போட்டிங்கனாலே வரும். ஸோ சேம் ஆரக்கிளோட ரெபாசிட்டரி தான். ஓகே. ஸோ இது பை டிஃபால்ட் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் எடுத்து கொடுப்போம். ஸோ இதில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ஃபைல் லிங்க்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபைல் லிங்க்ல வந்துட்டு இந்த XLSM டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபார்மேட் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போது அந்த எக்ஸலில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிமிலர் டு திஸ் இருக்கும். பட் இதில் நமக்கு ஹைட் ஆகி அந்த மேண்டேட்டரி ஃபீல்டு மட்டும் இருந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்துட்டு ஷீட்டே மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு.
ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேபிள் இன்வாய்ஸ் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு இது எப்படி ஃபைல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சிஎஸ்வியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த சிஎஸ்வி ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ப்ராசஸ். ஸோ அது ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எனேபிள் எடிட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 2 இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு இன்வாய்ஸ். ஷேரிங் போயிடுச்சு. ஓகே, இப்போ தெரியுதுங்களா? இப்போ தெரியுது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு ஏபி இன்வாய்ஸ் இன்டர்ஃபேஸு, இன்னொன்று வந்துட்டு ஏபி இன்வாய்ஸ் லைன். ஸோ இந்த லைன்ங்கிறது தான் வந்துட்டு நமக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷனு இதெல்லாமே சொல்கிறது. அதாவது லைன் அண்ட் ஹெட்டர் இன்ஃபர்மேஷனை தான் வந்துட்டு 2 ஷீட்டாக பிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூஷனில் என்னெல்லாம் கொடுப்போம் அது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த லைன்லேயே வந்துட்டு கேப்சர் ஆகிடும். ஓகே, ஸோ தனியாக நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆசச் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட்லி இன்வாய்ஸ் ஐடி இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு இந்த பர்பஸ் ஆஃப் இந்த ஷீட்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெகசி சிஸ்டமில் ஒரு டேட்டா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வரோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா மைக்ரேஷன். ஸோ அதுதான் வந்துட்டு இன்வாய்ஸ் ஐடி. ஸோ டெஃபினெட்லி அவங்க ஒரு இன்வாய்ஸ் ஐடி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஒரு யூனிக் நம்பரிங் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் டேலி மாதிரி சிஸ்டமில் கூட ஐ ஃபீல் அவங்களுக்கு இன்வாய்ஸ் ஐடி இருக்கும். ஸோ அந்த இன்வாய்ஸ் ஐடி நம்ம இங்கே போடுவோம். ஆரக்கிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஓகே, ஏன்னா இது உங்களுக்கு யூனிக் ஃபீல்டு. இந்த யூனிக் ஐ மீன் இது வந்துட்டு உங்களோட இந்த ப்ரைமரி கீ. ஸோ இப்போ இது உங்களுக்கு டூப்ளிகேட் ஆச்சுன்னா ஃபைல் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ திருப்பி அந்த டூப்ளிகேஷன் செக் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும் ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் யூனிட் இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆசிட்டிஸ் தான். இது வந்துட்டு சோர்ஸு. ஸோ சோர்ஸ் வந்துட்டு நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணுங்கிறது நான் அடுத்தது சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல்ங்கிறது இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கஸ்டமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் ஆசச் நமக்கு வந்ததில்லை. பட் ஆஸ் அன் ஆப்ஷன் நான் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வாய்ஸ் நம்பர் இதெல்லாமே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள், உங்களோட லெகசிலேருந்து எடுக்கிறது தான். ஸோ இன்வாய்ஸ் நம்பர், அமௌண்ட்டு, டேட்டு, சப்ளையர் நேமு, சப்ளையர் நம்பர் இதெல்லாமே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் டைப் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இல்லை கிரெடிட் மெமோவா இல்லை இது உங்களோட ப்ரீபேமெண்ட்டா அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் இந்த டேர்ம் டேட் வந்துட்டு ஆப்ஷனல். பட் இன்கேஸ் உங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குற டேட்டாவில் இருக்குது அப்படின்னா இந்த டேட் இது பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமர்லி இந்த ஷீட்டை கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் டேட்டா ஃபில் பண்ணி கொடுக்குறது இது எல்லாமே வந்துட்டு கஸ்டமர் தான் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்களோட ஃபார்மேட்டில் கொடுக்குறதுக்கு பதிலாக இதில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பெட்டர். பிகாஸ் அவங்களோட டேட்டா என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஸோ ப்ராப்ளி அதில் டிஃப்ரெண்ட் லாஜிக் கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸ் ஃபார் டேட்டா மைக்ரேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்டிங் டேட் எப்போ அக்கௌண்ட் ஆகணும் இந்த இன்வாய்ஸஸ் எல்லாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது ஐடியலி நம்ம ஓப்பன் இன்வாய்ஸஸ் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டிவியில் ஆல்ரெடி இந்த டேட்டா வந்திருக்கும் உள்ள ஓப்பன் இன்வாய்ஸஸ் டேட்டா. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இன்வாய்ஸ் டேட் கொடுத்து போடுறதுனாலும் போடலாம். ஏன்னா இது உங்களுக்கு பெரிய எஃபெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த ஜேர்னல்ஸ் எல்லாமே நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுவோம் இதில் ஜிஎல்ல. பிகாஸ் டிவியில் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டனால. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட இந்த பேமெண்ட் மெத்தடு. ஸோ பேமெண்ட் மெத்தட் இங்கே ஆப்ஷனல். பட் ஸ்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது ஏன் ஆப்ஷனல் அப்படின்னா இது ப்ரைமர்லி உங்களுக்கு வெண்டார் செட்டப்லேருந்து வரும். ஸோ வெண்டார் செட்டப்பில் இல்லாமல் இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணுன்னா இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவும் பே குரூப்பும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த லைபிலிட்டி அக்கௌண்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு சிஸ்டம்லேயே எடுத்துக்கும் அது. பட் ஆப்ஷனலி நீங்கள் இங்கே கொடுத்ததுனா கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அந்த ரெமிட் டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் நீங்கள் பாப்புலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு
ஹெடர் லெவல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேக்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிறது நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ கால்குலேட் டேக்ஸ் டூரிங் இம்போர்ட் அப்படின்னா இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் டேக்ஸும் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு உங்களோட போத் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அண்ட் வித்ஹோல்டிங் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டேக்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகாது. ஸோ அது போக லெகசி சிஸ்டம்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஆட்ரிபியூட் வேல்யூ ஏதாச்சும் நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்துட்டு நீங்கள் இந்த ஆட்ரிபியூட்டில் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஆட்ரிபியூட் 1 2 3 ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களோட ஹெடர் லெவல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைன் லெவல் இன்ஃபர்மேஷன். ஓகே, பிஃபோர் தட் இங்கே நீங்கள் டிடிஎஸ் எங்கே கொடுப்பீங்க அப்படின்னா டிடிஎஸ் ஆர் வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்துட்டு இதில் இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் கூப்பன் இருக்கு இல்லையா, ஸோ இது கொடுத்து நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் லொக்கேஷன் சொல்லிட்டு இருக்கும், இதுதான் உங்களுக்கு அதுலேயுமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கொடுத்துடலாம் இந்த ஷிஃப்ட் லொக்கேஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த டேக்ஸ் வந்துட்டு அங்கே ஜென்ரேட் பண்ணிவிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஹெடர் லெவல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இதில் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லி இன்வாய்ஸ் ஐடி. ஸோ இந்த இன்வாய்ஸ் ஐடி உங்களுக்கு அங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். அதாவது இது நமக்கு மேட்ச் ஆகலை பை மிஸ்டேக் வந்துட்டு லைன் 2க்கு பதிலாக லைன் 3ன்னு சொல்லிட்டு அடுத்த இன்வாய்ஸ் ஐடி போட்டாங்க அப்படின்னா இது செப்பரேட் இன்வாய்ஸாக போயிடும் நமக்கு. ஸோ அதனால் இந்த செக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிஓ இருக்குது அப்படின்னா ஸோ ஐடியலி ஓப்பன் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு பிஓ இருக்காது. ஸோ பிஓ என்ன மாதிரி சினாரியோக்கு உங்களுக்கு வரும் அப்படின்னா லெட்ஸே உங்களுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் டேட்டாவும் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுவீங்க, ரிசிப்ட் க்ரியேட் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. அப்போது அந்த கேஸில் இதுதான் இன்வாய்ஸு, அதே மாதிரி அதுக்கு இதுதான் பிஓ நம்பரு, பிஓ ஸ்கெடியூலு, ரிசிப்ட் நம்பர் இதுதான். ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நம்ம கொடுப்போம் இதில். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்லி உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் என்ன எக்ஸ்பென்சஸ் கீழே இது போகும் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்புறம் டேட். ஓகே, ஸோ லாஸ்ட்லி உங்களோட டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட், அது டேக்ஸ் கேட்டகரி. இது வந்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டிலாம் நீங்கள் போடுறீங்கன்னா அது இந்த அக்கௌண்ட்டில் இந்த டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோடில் நீங்கள் போடுவீங்க. ஓகே, அப்படி இல்லை உங்களோட டேக்ஸ் வந்துட்டு ப்ராப்ளி பேஸ்ட் ஆன் தி கேட்டகரி ஆர் பேஸ்ட் ஆன் தி ப்ராடக்ட் கோட் அப்படின்னா நீங்கள் இது கொடுத்துக்கலாம். ஸோ ஐடியலி ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் கேட்டகரியில் போட்டு எடுப்போம் ஒன்று, இல்லை அப்படின்னா பிஓ லெவல்லையே நம்ம கேப்சர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதுதான் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும். ஸோ டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்லிங் தி டேட்டா உங்களுக்கு இதுதான். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு சிஎஸ்வி ஃபைல் உங்களோட லோக்கல் சிஸ்டமில் க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் ப்ராசஸ் வந்துட்டு ஒன்று ரன் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் அப்ளிகேஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். இப்போ ஜிஎஸ்டினா வந்து நமக்கு வந்து டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட், ப்ராடக்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் அது வந்துட்டு நம்ம எப்படி செட்டப் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து. ஏன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டகரியில் செட்டப் பண்ணியிருப்பாங்க, அப்போது நம்ம ப்ராடக்ட் கேட்டகரியில் கொடுப்போம். இன்னும் சிலது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கிளாசிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட். ஸோ அதில் செட்டப் பண்ணியிருப்பாங்க, அதில் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் கொடுப்போம். இன்னும் சிலது பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் லொக்கேஷன் ப்ளஸ் இன்டென்டட் யூஸ் இதை வச்சு நம்ம எடுப்போம். அப்போ இது இருந்ததுன்னா அது கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம செட்டப்பை பேஸ் பண்ணி நமக்கு தெரியும் இல்லையா இந்த டேக்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அங்கே வேல்யூ பாப்புலேட் பண்ணோம். ஓகே, ஓகே, ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ரன் பண்ணுவோம். அதாவது நமக்கு இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுவோம் டேட்டாவை உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. பட் இங்கே வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி டேட்டா உள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை. ஸோ
லோட் இன்டர்ஃபேஸ் ஃபைல் ஃபார் இம்போர்ட். ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராமோட நேம். ஓகே, ஸோ இப்போ இது கொடுத்து, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு காமன் ப்ரோக்ராம். ஸோ எனி டேட்டா, எனி FBDI டேட்டா நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா கூட இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபைல் ஆர் இதுதான் வந்துட்டு உங்களோட ஸ்கெடியூல் ப்ராசஸ் டு இம்போர்ட் தி டேட்டா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது என்ன டேட்டா எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறது இந்த இம்போர்ட் ப்ராசஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஆரக்கிளோட ஸ்டாண்டர்ட் இம்போர்ட் ப்ராசஸ். ஸோ நம்ம கேஸில் வந்துட்டு இம்போர்ட் பேபிள் இன்வாய்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இன்வாய்ஸஸ், பேபிள் இன்வாய்ஸஸ் எல்லாம் இம்போர்ட் ஆகும். ஸோ இது நமக்கு ஜேர்னல் இம்போர்ட் பண்ணுறோம்னா இம்போர்ட் ஜேர்னல்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ ஸ்டாண்டர்ட் இம்போர்ட் ப்ராசஸ் தான் இது. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா இப்போ இதில் நீங்கள் இதிலே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் டீட்டெயில்ஸு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி இன்வாய்ஸ் இன்டர்ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். அதான் இதில் இருக்க உங்களுக்கு அந்த இம்போர்ட் பேபிள் இன்வாய்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த இது. ஸோ அது உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் அந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் ப்ரைமரிலி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஜேர்னல்ஸ்னால் இதுதான், ஸோ ரிசீவபிள்ஸ்னால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இம்போர்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இப்போ நம்ம லோக்கலாக ஒரு ஃபைல் ஒன்று சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃபைல் வந்துட்டு இதில் நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்துட்டு நீங்கள் இதில் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் கொடுக்குறேன், இது ஆக்சுவல் ஃபைல் இல்லை. ஸோ இது கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இந்த ஃபைல் இதில் வந்துடும். இது சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரன் ஆகும். ப்ராசஸ் ரன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த இன்வாய்ஸஸ் வந்துட்டு சிஸ்டமில் இம்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ ப்ரைமர்லி இதில் என்ன அப்படின்னா நம்ம இந்த டேட்டா வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஏன்னா உங்களுக்கு ஐடியலி இம்போர்ட் ப்ராசஸில் உங்களுக்கு இஷ்யூ வராது. அந்த டேட்டா எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ இதை முடிச்சுட்டு அக்கௌண்டிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்துட்டு இதுதான் இன்வாய்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு எடுத்து அனுப்புறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்காக இருக்கும் ஐடியலி. ஓகே, ஸோ இது தாண்டி நமக்கு பெரிய ஒர்க் இதில் இருக்காது, அதாவது டேட்டா மைக்ரேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ராப்ளி யூசர் குவரிஸ் இருந்ததுன்னா அது நம்ம எடுத்துப்போம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரேட்டிங் தி டேட்டா நமக்கு ஒர்க் இருக்காது. அந்த கஸ்டமர் கொடுக்குற டேட்டாவை நம்ம வேலிடேட் பண்ணுறது தான் வந்துட்டு நமக்கு பெரிய ஒர்க்காக இருக்கும் பேசிக்லி. ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் வேலிடேட் பண்ணணும், அது உங்களுக்கு பாஸ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் ரிப்போர்ட் வந்துட்டு ஒன்று சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பாஸ் ஆயிருக்கு என்ன ஃபெயில் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு இது தெரியும். இந்த ரீபப்ளிஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இதில் HTML கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு ஏதாச்சும் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா ஸோ இதெல்லாம் உள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ எதனால் ஃபெயில் ஆயிருக்கு, இந்த இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸ் நம்பர் டூப்ளிகேட் ஆகிருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது தவிர உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடு இல்லாட்டி அந்த பேமெண்ட் மெத்தட் ஆக்டிவாக இல்லை, இல்லாட்டி அந்த காம்பினேஷன் வந்துட்டு நாட் அலவுட், ஏதாச்சும் செக்யூரிட்டி ரூல் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கரன்சி நாட் அலவுடு, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையர் வந்துட்டு நாட் மேட்ச்ட், விச் மீன்ஸ் தட் இந்த சப்ளையர் வந்துட்டு நம்மகிட்ட கொடுக்கும்போது லேட்டஸ்ட் சப்ளையர் கொடுக்கும்போது இந்த சப்ளையர் இருந்திருக்காது. ஸோ ப்ராப்ளி அதுக்கப்புறம் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டெல்டா சப்ளை டேட்டாலாம் நம்மகிட்ட இருக்காது. ஸோ அப்போது அந்த டெல்டா சப்ளை டேட்டா நம்ம வாங்கி லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி இந்த ஃபெயிலான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம திருப்பி லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் இந்த எக்ஸிக்யூஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அக்கார்டிங்லி அந்த இன்வாய்ஸஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு
ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கஸ்டமர்கிட்ட வாங்கணும்னா வாங்கி கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி நம்ம சேம் ப்ராசஸ் நம்ம டேட்டா ஃபில் பண்ணி மறுபடியும் இதை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இது இம்போர்ட் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுலேயே கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஏஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் டேட்டா நீங்கள் அதில் பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஏபியில் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் டேட்டா நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் இம்போர்ட் எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த எக்ஸல் ஃபைலில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் எரர் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதிலே காமிச்சிடும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் இந்த ஃபைல் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அது நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணலாம், என்ன எரர்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறதும் சொல்லுங்கள். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமர்லி லைன் ரிஜெக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ரிஜெக்ஷன்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ ஹெடர் அண்ட் லைன்ஸ் போத்துமே இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ நம்ம அந்த டேட்டா ஃபில் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபில் பண்ணுற டேட்டாவோட இது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி இதில் இருக்கும் ஒன்று. ஸோ லெட்ஸே உங்களுக்கு இந்த எரர் எக்ஸாக்ட்லி வேணும் அப்படின்னா ஐ திங்க் இன்வாய்ஸ் இந்த கேஸ்க்கு நமக்கு ரிஜெக்ஷனே காட்டல. ஸோ ஐடியலி நம்ம பட் இந்த ரெக்வஸ்ட் ஐடி நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு. மேபி செக் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே காமிச்சிடும். இந்த இம்போர்ட் எரர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுலேயே சொல்லிடும். பட் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு லைன் ரிஜெக்ஷன் தான் இருக்குது. ஸோ அந்த ரெக்வஸ்ட் ஐடி எடுத்து பார்த்தோம்னா தான் எக்ஸாக்டாக என்ன இஷ்யூன்னு தெரியும் நமக்கு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன இஷ்யூங்கிறது இருக்குது. ஸோ இது டூப்ளிகேட் இன்வாய்ஸ் ஸ்டாண்டர்ட் இதுதான் இது எல்லாமே. ஓகே, ஸோ இதுலேயே நமக்கு கீழே வந்தோம்னா இதில் இருக்குது. ஸோ அக்கௌண்டிங் டேட் நாட் இன் ஓப்பன் பீரியட், இது வந்துட்டு இன்வாலிட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்க்கு உங்களுக்கு ஆசெட்டஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஏன் நன் இருக்குன்னா இதெல்லாம் நமக்கு லைன் லெவல் ரிஜெக்ஷன் இல்லை, ஹெடர் லெவல் ரிஜெக்ஷன். ஸோ அதனால லைனில் நல்லன்னு இருக்கும், அங்கே ஹெடரில் என்ன இஷ்யூவோ அது இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் ஐடி எடுத்துக்கலாம். அதாவது இதுலேயே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த ரெக்வஸ்ட் ஐடி எடுத்து நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸிக்யூஷன் ரிப்போர்ட் வரும். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் ரிப்போர்ட்டை வச்சு ப்ராப்ளம் நம்ம திருப்பி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக உங்களுக்கு எரர் இதில் வரல அப்படின்னா அந்த மாதிரி சினாரியோஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் இன்கேஸ் நீங்கள் கரெக்ட் பண்ணோம்னா ஒரு சிலது நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், ஒரு சிலது நம்ம சிஸ்டமில் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது இதில் டூப்ளிகேட் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னா அப்போ இந்த இன்வாய்ஸ் நம்பரை நீங்கள் ப்ராப்ளி அவங்க சேம் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்கலாம். ஸோ அதை அவங்ககிட்ட செக் பண்ணணும். ஸோ இந்த இன்வாய்ஸ் நம்பர் ஆல்ரெடி நம்ம கொடுத்ததா இல்லை இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுமா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இது வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு, இது வந்துட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஃபார் டெலிஷன் சொல்லிட்டு இருக்கும்.
ஸோ இதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஸோ தட் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு டேட்டா இருக்காது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் ஒரு பெரிய டேட்டா உங்களுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ விச் லீட்ஸ் டு இது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் இந்த டேட்டா நீங்கள் கிளியர் பண்ணணும்னா இந்த டெலீட்டில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இல்லை எனக்கு கரெக்ஷன் பண்ண வேண்டாம் பட் இன்ஸ்டெட் வந்துட்டு புதுசாகவே லோட் பண்ணிடுவேன். இது ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 to 10 இருந்ததுன்னா ப்ராப்ளி நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா 100 உட்காந்து ஒன்றா நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் ஃபைலாகவே லோட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எய்தர் இது கொடுக்கலாம், இல்லாட்டி மார்க் ஆல் ஃபார் டெலிஷன் கொடுத்துட்டு இந்த ஃபெயில் ஆனது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபைல் நம்ம FPDI பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு பாஸ் ஆனதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபெயில் ஆன ரெக்கார்ட்ஸுக்கு மட்டும் டேட்டா போட்டு நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோடிங் சேம் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் தி இன்வாய்ஸ். இதில் ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குங்களா? இல்லை, நான் மேனுவலாக ஒன்று பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஃபைன். கிரியேட் பண்ணி. ஆனால் இது ரிலீஸ் 13க்கு இதுல ஏதாவது அப்ளிகேஷன் வெர்ஷன் கம்பேட்டிபிலிட்டி இருக்கா? இதுல அப்ளிகேஷன் வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டி எதுவும் இல்லை. ஸோ ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலே வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறது லேட்டஸ்ட் ஃபைல் தான் நம்ம டவுன்லோடே பண்ணுவோம். ஸோ லேட்டஸ்ட் ஃபைல் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கிறதுனால உங்களுக்கு அதில் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இந்த கேஸில் வராது. ஏன்னா இது ஜஸ்ட் எக்ஸல் ஃபைல் தான் உங்களுக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ADFTA. ஸோ அதில் ப்ராப்ளி லேட்டஸ்ட் ரிலீஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா வரலாம். பட் இப்போ வரைக்கும் நமக்கு லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆசச் எதுவுமே கிடையாது. ஸோ சேம் இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதில் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ நான் பார்க்கல இது வரைக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் நமக்கு இதில் வரும்ன்ற மாதிரி எனக்கு தோணும். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் திருப்பி ரீஷேர் பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வாய்ஸ் கிரியேஷன். ஸோ அடுத்தது இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீபேமெண்ட் இன்வாய்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீபேமெண்ட் இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஷன் நமக்கு சேம் ஆஸ் இட் இஸ் தான் இருக்கும். EBSல எப்படி இருக்கோ அதுதான் இருக்குது. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு இதில் எப்படி கிரியேட் பண்ணுவோங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப் வந்துட்டு நான் ப்ரீபேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இது அகெயின் சிமிலர் டு நமக்கு நம்பரிங் எதுவும் இதில் எடுத்து வர முடியாது.
இது எல்லாமே மேனுவல் நம்பரிங் தான். ஓகே, ஸோ இதில் 10,000 சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு அடுத்தது லைன். ஸோ லைனில் எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். ஸோ எய்தர் ஃப்ரம் ஃபைனான்ஷியல் ஆப்ஷன்ஸ் ஆர் காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபைனான்ஸ் ஆர் ஃப்ரம் இது சப்ளையர்லேருந்து வரும் இல்லையா. ஸோ அது ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணிடுறேன். ப்ராப்ளி இதுக்கு டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டேக்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டேக்ஸ் இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ மீன்வெல் ஜஸ்ட் எங்கே பார்க்குறது டேக்ஸஸ்ங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேக்ஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டேக்ஸு வித்ஹோல்டிங் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குற டேக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே இது நீங்கள் வித்ஹோல்டிங் டேக்ஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கும். ஸோ வித்ஹோல்டிங் எவ்வளோ டிடக்ட் ஆகிருக்குங்கிறது. ஓகே, ஸோ மேனேஜ் டேக்ஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் ஆஃப் அன் டீட்டெயில் வியூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ இதோட டேக்ஸ் நேமு, ரெஜிமு, அதுக்கப்புறம் டேக்ஸ் அமௌண்ட்டு, டேக்ஸ் ரேட்டு, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்கள் பை டீட்டெயில்ட் வித்ஹோல்டிங் டேக்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி டீட்டெயில்ட் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இதுவும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை லைன் வரும். அதாவது எனக்கு இதில் லெட்ஸே ஒரு 3 லைன் இருக்குது. 3 லைனில் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கு மட்டும்தான் எனக்கு டேக்ஸ் வரணும். செகண்ட் லைனுக்கு டேக்ஸ் வேண்டாம் அப்படின்னா அப்போ அந்த லைனில் நம்ம டேக்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ இதில் டேக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வரும் நமக்கு. அப்போது இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸ் கிளாஸிஃபிகேஷனும் இதுவும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போது லெட்ஸே எனக்கு இதில் அடிஷ்னல் ஃபீல்டு, இதில் சில ஃபீல்டு இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த டேக்ஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வித்ஹோல்டிங் வரும். ஓகே, அதுக்கப்புறம் அதிலே மறுபடியும் போய்ட்டு லெட்ஸே உங்களுக்கு ப்ராடக்ட் கேட்டகரி வச்சு நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அகைன் அதில் போயிட்டு அந்த ப்ராடக்ட் கேட்டகரி கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு பாப்புலேட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டார்லேருந்து வரும். ஸோ சப்ளையர் நம்ம அப்லோட் பண்ணும்போது இந்த சப்ளையருக்கு இதுதான் ரேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அது ஒரு சில சப்ளையர் தான் வந்துட்டு நம்மளால் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ ரிலையன்ஸ் மாதிரி சப்ளையர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபப்லி மோர் தென் 2 or 3 குவான்டிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணுவாங்க. அப்போது அந்த சினாரியோவில் ப்ராப்ளி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிடிஎஸ் ரேட்ஸ் கூட வரலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருவோம். ஸோ ப்ராப்ளி லைன் லெவலில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரெஃப்ரெஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டேக்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இது நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ளை ஆர் அன்அப்ளை ப்ரீபேமெண்ட்ஸ் இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள் ப்ரீபேமெண்ட்ஸ் எல்லாமே இதில் காட்டும். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த இபிஎஸ்சில் காட்டும் இல்லையா, உங்களுக்கு அந்த ஆல்ரெடி உங்களுக்கு அவைலபிள் ப்ரீபேமெண்ட்ஸ், அதாவது இன்வாய்ஸ் போடும்போது அவைலபிள் ப்ரீபேமெண்ட்ஸ் இருக்குன்னா காட்டும் இல்லையா, அந்த மாதிரி பாப்அப் வராது நமக்கு. இன்ஸ்டெட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஐக்கன் ஒன்று வரும். ஓகே ஓகே, இன்னும் பேமெண்ட் பண்ணலை. ஸோ அதனால் இட்ஸ் நாட் இந்த கரண்ட் ஸ்டேட்னு வருது. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இதில் பாப்அப் மாதிரி வராது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் எல்லோ கலர் நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று வரும். ஸோ விச் மீன்ஸ் தட் அவைலபிள் ப்ரீபேமெண்ட்ஸ் இருக்குங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பாப்அப் இபிஎஸ் மாதிரி எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஜாவா ஃபார்மு, பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎஃப் ஃபார்மு. ஸோ அதனால உங்களுக்கு அந்த பாப்அப் எடுத்து வர முடியாது. ஸோ இதில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும். ஓகே, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஓகே, லெட்ஸ் சே பேமெண்ட். ஸோ பேமெண்ட்
கொடுத்துட்டு நான் அப்ளை ப்ரீ பேமெண்ட் கொடுத்துறேன். ஓகே. ஓகே. ஸோ பேமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் வந்துட்டு அவைலபிள்னு சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ ப்ராப்ளி ஒரு இன்வாய்ஸ் எடுத்து இந்த பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் பண்ணலாம். பட் ஐடியலி நம்ம இன்வாய்ஸ் தான் எடுத்து பண்ணுவோம். பட் நான் உங்களுக்கு ஸோ இப்போ அப்ளை ஆர் அன்அப்ளை ப்ரீ பேமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்டில் ஐ திங்க் நான் ப்ரீ பேமெண்ட்லேயே இருக்கேன். ஒரு நிமிஷம். Okay, 2000 இது ஹர்மான் தெரியல பிகாஸ் இது ப்ரீவியஸ் இதில் இருக்கு. பட் ஸ்டில் பட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்ஷனில் போயிட்டு அப்ளை ஆர் அன்அப்ளை ப்ரீ பேமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் அப்ளை ஆகிடும். எவ்வளோ அப்ளை பண்ணணுங்கிறது நீங்கள் இதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸே ஒரு ஸோ அதான் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் பேசிக்லி. ஸோ ரீசன் பீயிங் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுடேஸ் டேட்டில் இருக்குது, அதாவது 2024. பட் இது கிரியேட் ஆனது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2016, விச் மீன்ஸ் இந்த ப்ரீ பேமெண்ட் வந்துட்டு நம்ம பிஃபோர் ஏப்ரல் 2016 நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஏன்னா ஐடியலி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீ பேமெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வாய்ஸே பண்ணுவோம். ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு இன்வாய்ஸ் டேட் பேக் டேட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது அப்ளை பண்ண முடியல. ஸோ அதுதான் இஷ்யூ. ஓகே.
பட் இதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இன்வாய்ஸ் சேவ் பண்ணிட்டு ஸோ திருப்பி அக்கௌண்டிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த இன்வாய்ஸோட பேலன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுவரைக்கும் ஏதாவது நான் வேற ஃபைல் பேஸ்டு டேட்டா இம்போர்ட்டும் பார்க்குறேன் நான். ஓகே வேற கஸ்டமர் இம்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்டர் கம்பெனி ஓகே பண்ணதெல்லாம் பார்க்குறேன். ஜேர்னல் இம்போர்ட் எல்லாமே பார்க்குறேன். ஓகே அது ட்ரை பண்ணிட்டு அதில் டவுட்ஸ் இல்லை. ஓகேங்க. ஓகே ஷூர். சரிங்க. ஓகே ஐ திங்க் உங்களுக்கு க்ளோஸ் டு 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணிப்போம். ஓகே ஷூர் ஷூர். தேங்க்ஸ். ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ்.